ஸ்ரீனிவாசன், ஆளும் கட்சியாக இருந்தாலும் எங்ககிட்ட இதெல்லாம் சாதனைகள் இருக்கு, இந்த திட்டங்கள்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவர் எங்களுடைய ஏதோ ஒரு திட்டத்துல பயன்பெறக்கூடியவரா இருப்பாரு, மாநில உரிமைகளுக்கு நாங்க தொடர்ந்து நின்றுகிட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த தேர்தல் வியூகம் என்பது எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் கார்த்திகேய சிவசேனாபதியுடைய ஒட்டுமொத்த பேச்சுடைய சாராம்சம். அதிமுக ஆதரவாளராக அதிமுக இதை எப்படி எதிர்கொள்ளும் சொல்லுங்க. பொதுவாகவே திமுகவினுடைய இது வந்து கற்பனை பார்வை தான் அது. ஏன்னா முதலமைச்சர் தொடங்கி அண்ணன் சிவசேனாதிபதி வரையுமே அவங்க ஒரு மாயையில சிக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, இன்னும் அவங்க தமிழ்நாட்டுடைய களத்தில் என்ன நடக்கிறது அதை பத்தியே அவங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை. அதோடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சர்ல இருந்து இன்னைக்கு அன்னை வரையும் பேசுறாங்க. நீங்க 12 தீர்மானம் இந்த செயற்குழுல திமுக போட்டிருக்கு, 12 தீர்மானம். அந்த தீர்மானம் எல்லாம் இந்த 3.5 ஆண்டு காலமா திமுக சொன்ன விஷயங்கள் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சொன்ன மாநில உரிமைகள் அப்படின்ற அந்த விஷயத்துல நீங்க சொல்ற இந்த தீர்மானங்கள்ல நீங்க 3.5 ஆண்டு ஆட்சிகளுக்கு வந்ததற்கு பிறகு அதற்கான ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது தீர்வுன்னு திமுக கொடுத்துருக்குதா? இப்ப சொல்றாங்க அண்ணன் சொல்றாங்க, அண்ணா திமுக ஆட்சியில தான் வந்து நீட்டுக்கு வந்து அண்ணா திமுக வந்து கையெழுத்து போட்டுச்சு அல்லது அந்த காலத்துலதான் உதயமானுச்சுன்னு சொல்றாங்க. மனசாட்சி இல்லாத ஒரு செய்தி இது. திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய பிள்ளை தான் நீட்டு, அது உலகத்துக்கே தெரியும். அண்ணனுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. அப்ப அரசியல் பார்வைக்காக எதையாவது ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு மட்டும் குறுக்கிடுகிறேன், இது உண்மை அல்ல, இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நேரம் தரேன். அதான் அவங்க ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் தேர்தல் இங்க நடக்கல, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் கூட வந்து இங்க தேர்வுகள் நடக்கல. அப்படி இருக்கும் பொழுது அது எப்ப வந்துச்சுங்கிறதுக்கான ஒரு வரலாறு இருக்கதானே செய்யுது, கண் முன்னாடி நடந்த வரலாறு தானே. நீங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை கிழிச்சிட்டீங்களோ? இல்ல திமுக அண்ணா திமுக 2 திராவிட கட்சிகள் மாற்று கருத்து இல்ல, அதுதான் மாறி மாறி வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம நண்பர் தேரடி சொன்னார் இல்லையா, அதாவது ஒரு புதிய முகம் இல்ல, புரட்சி தலைவி அம்மாவோ புரட்சி தலைவரோ இந்த இயக்கத்துல இல்ல, அண்ணா திமுகவிற்கு புதிய பொதுச் செயலாளர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய புதிய முகங்கள் இருக்குது, பேசப்படுற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியே வச்சுக்குவோம். அப்புறையே பிரசாந்த் கிஷோர் கடந்த தேர்தலுக்கு கூட்டிட்டு வந்து தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப இல்ல அதாவதுங்க கடந்த தேர்தல் அவங்க என்ன அடுத்தவா போறாங்க, அவரை விட பெரிய பண்ணவங்களை கூட கூட்டியாந்து வச்சுக்கோங்க, யாரு தடுக்க போறா? இல்ல குடும்பத்திலிருந்து திமுக குடும்பத்திலிருந்து ஒரு தலைவரை உற்பத்தி பண்ணுவாங்க, அண்ணா திமுக தொண்டர்கள்ல இருந்து ஒரு தலைவரை எடுப்பாங்க, தொண்டர்களால் தேர்வு செய்வாங்க. அதான் திமுக அண்ணா திமுகவுக்குள்ள வித்தியாசம். இப்ப திராவிட கட்சிகளோட 3.5 ஆண்டு திமுக சாதனையை மட்டும் தனியா நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப சொத்து வரி, அதற்கு பிறகு கடுமையான விலைவாசி, இப்படி தொடர்ந்து போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு, நீதிமன்ற வாசல்லையே படுகொலை நடக்குது, கேட்டா 100 அடியில தான் நடந்துச்சு, கோர்ட் வளாகத்துக்கு வெளியேனாங்க. கள்ளக்குறிச்சியில நடந்த சாவுகளுக்கு 100 அடி கணக்கு தான் சொன்னாங்க. திருப்பூர்ல ஒரு தாய்மார் கேட்கறாங்க கேள்வி, சார் நீங்க வந்து கைது பண்ணிடுவீங்க, தண்டனை கொடுத்துருவீங்க சார், அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா பழி கொடுத்த எங்களுடைய உறவுகள் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, அதுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்டாங்க இல்லையா. அந்த மக்களுடைய கேள்வி இந்த அரசின் சட்டையை பிடித்து உழுக்குகிற கேள்வி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கேள்வி லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமா பாதிக்கப்பட்ட குடும்பம் அன்னைக்கு ஆட்சியில இருக்கிற அரசை பார்த்து கேட்கணும், அதுதான் நியாயமானது. ஆனால் அதெல்லாம் ஒரு தேர்தல் வியூகமா என்னைக்கு மாறி இருக்கு? எனக்கு அது ஏதாவது டேட்டா இருந்தா சொல்லுங்க. நீங்க அருமையா சொல்லிருக்கீங்க, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது திமுகவினுடைய அக்கிரம ஆட்சி இந்த 3.5 ஆண்டு காலமா மக்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களும் முறையா போய் சேரல. திமுக ஆட்சியில மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, திமுக மக்களுக்கு எந்த விடிவும் ஏற்படல, இதுதான் உண்மையான நிலை. சரி, இவ்வளவு பிரச்சனையை வந்து விவாதத்துல சொல்றீங்க, எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறது அதிமுக? எத்தனை போராட்டம் மாநில அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கு, மத்திய அரசுக்கு எதிராக நடத்தி இருக்கிறது. மாநில அரசுக்கு எதிராக நடத்தின போராட்டமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இன்னொரு பெரிய வினோதமாக இருக்கும், அன்னைக்கு வேற ஒரு மேஜர் பிரச்சனை இருக்கிற அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டத்தை நடத்தும். கடந்த 3 போராட்டங்களும் அப்படியான போராட்டமா தான் மாறி இருந்திருக்குது. ஆக்கப்பூர்வமான திட்டமும் போராட்டமும் அதிமுக தான் செஞ்சிருக்குது. நீங்க வந்து நீட்டுக்கு வந்து மக்கள்கிட்ட கையெழுத்த வாங்கி அதை பச்சி மடிக்க கொடுத்தீங்க,
அதிமுக உள் ஒதுக்கீடு அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சது. தரைத்தளத்துல திமுகவுடைய அக்கிரமத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடுது. அப்ப போராட்டமே நடக்கல, எதிர்க்கட்சி பேசல அப்படின்னா எதிர்க்கட்சியுடைய குரல்கள் உங்களுக்கு கேட்கல சார். உங்களுடைய அரசினுடைய செவிகள் உண்மையிலே அது சரியா இல்ல. அந்த குரலையும் நீங்க வாங்க மாட்டேன்றீங்க. என்ன குற்றச்சாட்டு காலகட்டத்துல ஒரு டிஜிட்டல் ஏரால அவ்வளவு டிஜிட்டல் ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சிக்கு 24 மணி நேர தொலைக்காட்சிகள்ல நாங்க நேரம் கொடுக்காத மாதிரியும் அல்லது டிஜிட்டல்ல உங்களுக்கு ஸ்பேஸே இல்லாத மாதிரியும் இன்னைக்கு குரலை கேட்கவே இல்லை யாரும் அப்படின்னு சொல்றது சரியான வாதமா இருக்க முடியுமா? நீங்களே புதுக்கோட்டையில உட்கார்ந்து ஸ்கைப்ல இவ்வளவு கூலா இவ்வளவு கேள்வி கேட்கும் போது டெக்னாலஜி அப்டேஷன் புரிஞ்சுக்க கிட்ட ஒரு ஆள் தானே நீங்க. மன்னிக்கணும், நாட்டு மக்கள் நியூஸ் 7 பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க டங்ஸ்டனுக்கு 9 மாதம் இடைவெளி விட்டுட்டு இன்னைக்கு சுரங்கத்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணதுக்கு பிறகு திமுக நடத்துற நாடகத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசினார்ல, சட்டமன்றமே அதிர்ற மாதிரி பேசினார்ல, அந்த குரலுக்கு இன்று வரை இந்த டங்ஸ்டனுடைய அந்த எதிர்ப்பு குரலாக திமுக பதிவு செய்து என்ன தீர்வு கண்டிருக்குது? நீட்டுக்கு என்ன தீர்வு? அதுக்கு பதில் தானே முதலமைச்சர் எழுந்து அப்பவே சொன்னாரு, நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொன்னாரு. அது பதிலா பார்க்கலையா நீங்க? வேற என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? என்ன நடைமுறை என்னங்க இருக்கு? நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு எல்லாமே அழகுன்னே சொல்லாதீங்க. நடைமுறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசால் கிடைத்த நன்மை என்ன, திட்டங்கள் என்ன, இதைத்தானே கேக்குறாங்க. அதிமுக பட்டியல் போட தயாரா இருக்குது. மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம், புதிய மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு சொன்னார்ல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார் இல்லையா, அவங்க காலத்துல தானே உள்ஒதுக்கீடு வந்தது. இந்த முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்னால தானே மருத்துவக் கல்லூரி கிடைச்சது, அதிமுகவால தானே கிடைச்சது. அப்ப அதெல்லாம் ஏன் வசதியா மறந்துடுறாங்க? இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி 7.5% கிடைச்சது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தேர்தலை சந்திச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அதையே இந்த தேர்தலை நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொன்னா சரியா இருக்குமா? அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது பிரதமரை அடையாளப்படுத்துகிற தேர்தல். அதுல அதிமுக தனித்தன்மையை நிலைநாட்டுற விதத்துல அது இருந்தது. அதோடைய வாக்குகள் கிடைச்சது. அதுக்காக அதிமுக பழுதுபட்டுலாமா? அதிமுக என்றைக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம், ஒரு வரலாற்று சிறப்புற்ற இயக்கம், கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடங்கிய இயக்கம், மக்களுடைய ஆசி பெற்ற இயக்கம். அதனால சட்டமன்றத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க எதிரியா நாங்க பார்க்கல, ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கணும்னு தான் சொல்றோம். அந்த இயக்கம் அப்படியாக இல்லங்கிறது தான் எங்க வருத்தங்கிறாரு. திமுக தன்னை எதிர்க்கவே கூடாது, யாருமே எதிர்க்க கூடாது, மக்களும் பேசக்கூடாது, எதிர்க்கட்சிகளும் பேசக்கூடாது, யாருடைய குரலையும் கேட்க கூடாதுன்னு அவங்க இருக்கிறாங்க. அதனாலதானே முதலமைச்சர் 200 தொகுதி நமக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. திமுக கூட்டணி நிர்ணயிக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகளே இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லல்ல. நீங்களும் 200 சொல்லுங்க, 234 கூட சொல்லுங்க, யாரு வேணாங்கிறா? நீங்களும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு அதுதானே கவுண்டர் நரேஷனா இருக்க முடியும். அதை விட்டுட்டு திமுக எதிர்க்கட்சிகளே இருக்க கூடாதுன்னு நினைக்குதுன்னு எப்படி? நாங்க எந்த இடத்துலயுமே பாஜக சொன்ன மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு நாங்க சொல்லவே இல்லை. அதிமுக இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் நாங்க எந்த இடத்துலயுமே சொல்லவில்லை. அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் எங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அதிமுக ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல். எதிர்கட்சிகளுடைய அதிமுகவினுடைய வளர்ச்சி மக்கள்கிட்ட தரைத்தளத்துல அதிகமானதுடைய காரணம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு 200 தொகுதி வரும்னு அவரே தேர்தல் வர இன்னும் காலம் இருக்குது, 17 மாத காலம் இருக்குது. இன்னைக்கே எங்கள்கிட்ட கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு அந்த புகழ் பாடுறதுக்கான நோக்கம் எல்லாம் இல்ல. இப்ப அதிமுக கூட்டணி அமைக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர இதுவரையும் கூட்டணி பலத்தை வச்சு நாங்க ஜெயிப்போம்னு சொல்லல. தனி சக்தியோட, தனிப்பெரும் சக்தியோட அதிமுகவுக்கு வரலாறு இருக்குது. திமுக கூட்டணியோட இருக்கிற வரலாறு தான் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிறதே தவிர தனித்தன்மையோட மோதுகிற ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கிற ஆட்கள் திமுகவுக்கு இதுவரையும் வரலாறு. எல்லா கட்சியும் தனிச்சு நிக்கணும்னு சீண்டி பாக்குறீங்களோ? இல்ல நின்னு பாக்கட்டுமே. தனியா வாங்க, ஒத்தைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களோ? ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கு, ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கு, ஒரு குடும்பம் தனித்தனியா இருக்கு. நீ ஏன் ஒற்றுமையா இருக்கீன்னு கேட்டா என்னங்க பிரச்சனையா இருக்கு உங்களோட? எங்க சௌரியம் நாங்க ஒற்றுமையா இருக்கோம், நீங்க தனியா இருக்கு. உங்களுடைய எண்ணப்படி அதிமுக இல்ல நீங்க உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய வாழ்த்துக்களோடு அதிமுக ஆட்சி வரும்.
எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் இன்றைக்கு நடக்கிற அவர் திமுக என்ன ஆட்சியை சொல்றாரு? பார்த்து வெறுத்து போய் நீங்க அதிமுக எப்ப வருவாங்க. அதிமுக ஆட்சி வரும்னு எப்படிங்க அவர் சொல்லுவாரு? லாஜிக்கலி மன- கேட்டா கூட அவர் மனப்பூர்வமா- சொல்ல மாட்டாரு. மனப்பூர்வமா சொல்றாரு இல்லையா சரி, அண்ணா? நன்றி. பேசுவோம், மனப்பூர்வமா தொடர்ந்து சொல்றாரு. பேசுவோம்.